இங்க ஒரு காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்த ஒருத்தன் ஒரே வைக்கிற குளிர்ல உச்சா போறப்ப அவனோட யூரின் அப்படியே பனிக்கட்டியா உறைஞ்சு போய் நிக்குது. அதை பார்த்ததும் சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவன் அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து ஒரு இடத்துல நட்டு வச்சு அழகான கலை படைப்பா மாத்துறான். அவனோட நீண்ட அடர்த்தியான தாடியை பார்த்து அங்க இருந்த கொரில்லா கூட்டம் அவனையும் தன்னோட இனம் தான் நினைச்சுக்குது. அவன் அங்க குளிர்ல கஷ்டப்படுற டைம்ல அவனை அவங்க கூட சேர்த்து அன்பா பாசமா அணைச்சு பாத்துக்குது. ஆனா அந்த காட்டுல அவன் மட்டும் தனியா ரொம்ப நாளா இருந்ததால திரும்பவும் அவனோட ஃபேமிலியை பார்க்க திரும்பி போக முடிவு பண்றான். அதனால அவனோட தாடியை ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு பயங்கரமான டைனோசர் அவன் முன்னாடி வந்து நிக்குது. உடனே அவன் கிட்ட இருந்த எலாஸ்டிக்கை வச்சு ஒரு ஒண்டிகோல் செஞ்சு அந்த டைனோசரை மிரட்டி அங்க இருந்து விரட்டுறான். ஆனா ஒரு டைனோசர் அவன் கிட்ட ஒரு பெரிய தேன் கூட்டை கொடுத்து அவன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுது. அவனும் அதை வாங்கி ஜாலியா சாப்பிடலாம்னு போறப்ப அதுல இருந்து ஒரு பெரிய தேனிச்சு அவனை கொட்டி மயக்கமடைய வைக்குது. அப்போ அந்த காட்டுல இருந்த ஒரு காட்டுவாசிங்க கூட்டம் தான் அவனை காப்பாத்துது. ஆனா அவன் மனுஷனா இருந்ததால அவங்க அவனை பிடிச்சி அடிமையா அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா போற வழியில அந்த காட்டுவாசிகள்ல ஒருத்தன் கீழே விழுந்து அடிபட்டதால அவன் அந்த காட்டுவாசியோட இன்ஜுரிக்கு மருந்து போட்டு குணமாக்கி அவன் கூட ஃப்ரெண்டா ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹைட்டான மலையில ஏறும்போது மேல இருந்து ஒருத்தன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். ஆனா இவன் ரொம்ப சின்சியரா ப்ரேயர் பண்ணி அவனை காப்பாத்தினதால அந்த காட்டுவாசிங்க கூட்டம் அவனை மன்னிச்சு விட்டுடுறாங்க. அவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போக அவனை அந்த கூட்டத்தோட தலைவராகவும் ஏத்துக்கிறாங்க. போக போக அவன் அவங்க எல்லாருக்கும் விவசாயம் எப்படி பண்றதுன்னு, கிரவுண்ட்ல இருந்து தண்ணியை எப்படி ஈஸியா எடுக்கிறதுன்னு, உணவுகளை எப்படி உருவாக்கி சாப்பிடணும்னு கத்துக் கொடுக்குறான். அவன் கத்துக் கொடுக்குற எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் டோட்டலா மாற தொடங்குது. ஆனா ஒரு நாள் அவங்கள விட பலமான ஒரு பெரிய காட்டுவாசிங்க கூட்டம் அவங்கள அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனா அவன் அவங்க கூட ஃபைட் பண்ணாம ஒரு ஃபுட்பால் மேட்ச் வச்சு அது மூலமா வெற்றியை தீர்மானிக்கலாம்னு ஐடியா கொடுக்குறான். அந்த கடுமையான மேட்ச்ல கடைசியில அவன் வின்னிங் கோலை அடிச்சிடறான். அந்த கோல் அடிச்சது மூலமா அவங்களோட குலம் ஜெயிச்சிருது. அவனோட ஃப்ரெண்டும் அவன் லவ் பண்ணின அந்த இனத்தோட பொண்ணு கூட சேர்ந்துடுறான். அப்படியே அந்த ரெண்டு குலத்துக்கும் இடையில அமைதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாரும் சம்மதத்தோட மேரேஜும் நடக்குது. அவன் அவங்க எல்லாருக்கும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வெப்பன்ஸ் எதுவும் தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஸ்ட்ராட்டஜியும் ஹியூமனிட்டியும் இருந்தா போதும்னு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கறான்.